நம்மை அழகாய் நடத்துகிறவரும் நமது ஆண்டவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற அந்த வேளையிலே கர்த்தர் காண்பித்து தருகிற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதிலே கடந்த வாரத்திலே அடுத்த செவ்வாய்க்கிழமைக்காக என்ன வசனம் போட வேண்டும் என்று அவரிடம் கேட்கும் பொழுது அவர் காண்பித்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வெண்கல பாத்திரம் நிறைய பச்சை நிறமான புதிய எண்ணெயை காண்பித்தார். கர்த்தரிடத்துல கேட்டேன், இது என்ன எண்ணெய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் என்று கர்த்தர் சொன்னார். இது எதற்காக என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களுக்காக, அவர்கள் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிப்பதற்காக நான் கொடுக்கும் எண்ணெய் என்னும் பரிசுத்த ஆவி என்று கர்த்தர் சொன்னார். அதாவது நாம் கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது வாசித்து விடுவதற்காக மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அனுதின வாழ்க்கையில நம்ம சரியாய் நடப்பதற்கென்று கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம் சரியாய் நிலைத்து நிற்க வேண்டும். அவருக்காக நாம் நிலைத்து நிற்பதற்கு, அதாவது வார்த்தையின் படியே வாழுவது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. எந்த மாம்சீகமான ஒரு மனுஷனை கொண்டும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் மாம்சீகம் மட்டும்தான், அதாவது ஒரு மனிதனுக்கு மாம்சம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தோட இருக்கிறவர்கள் அந்த மாம்சத்தை குறித்தே, சரீரத்தை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு ஆவியும் ஒரு ஆத்துமாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவிலே நாம் பலனடைய, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலனடைவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது என்னன்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆதலால் அவருடைய பிள்ளைகளும் ஆவியினால் பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால், இந்த எண்ணெய் நமக்கு தேவை. எண்ணெய் இல்லை என்றால் நம்முடைய தீபம் அணைந்து போகும், அந்த விளக்கு கெட்டு போகும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஒரு மனிதன், அதாவது மாம்சீகமாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தவறுகள் அவ்வளவு எளிதான முறையில புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தவன் செய்கிற தவறுகள் எல்லாம் புரியும். ஆனா தன்னிடத்தில் இருக்கிற குறைவு என்னவென்று அறிய வேண்டுமானால் நம்மிடத்திலே ஆவி இருக்க வேண்டும். பாருங்கள், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இது நம்முடைய சரீரத்தை வெளிச்சமாக காண்பிக்கும். ஏன்னா அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நான் சரியாக இருக்கிறேனா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கிறதா என்று அது ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிதானித்து அறிந்தால் அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது அல்லது உறவாடி கொள்ளும் பொழுது நமக்கு அந்த வார்த்தையின் ஆழங்களை அல்லது அதனுடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆலயத்துல எப்பொழுதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர் ஆரோனிடத்திலே சொல்லும் பொழுது யாத்ராகமம் 27வது அதிகாரம் 20-21 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நாமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண சித்தமாய் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஒரு தீபத்தை போல
ஒரு விளக்கை போல அவருக்கு முன்னதாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த இடித்து பிழிந்த ஒரு எண்ணெய் நமக்கு தேவைப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இடித்து பிழிகிற அனுபவம் நமக்கு இருக்கும். அதாவது வார்த்தைக்காக நிற்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வரலாம். எதிர்க்க நிற்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அப்படி இருக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தைகள், கர்த்தர் நடத்துகிற காரியங்கள் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆனாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் நாம் அவருக்காக நிற்பதற்கு நமக்கு இந்த இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் தேவைப்படுகிறது. ஆதலால் தான் கர்த்தர் அந்த வெண்கல பாத்திரம் நிறைய அந்த பச்சை நிறமான ஒலிவ எண்ணெயை எனக்கு காண்பித்தார். வேதத்திலே நாம் அநேகரை நாம் பார்க்க முடியும். யோவான் ஸ்நாபகனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கர்த்தருடைய காரியத்துக்கென்றே இறங்கி வந்தவர், அனுப்பப்பட்டவர். அவருக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து எல்லாமே சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவி என்னும் எண்ணெய் தேவைப்பட்டது. அதாவது குழந்தை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க வருகிற அந்த வேளையில நீங்க பாத்தீங்கன்னா வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று, ஆவியினாலே நிரம்பி துள்ளிற்று என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்படி பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானன். அவருடைய ஊழியத்தையும் பாருங்கள், கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு இருந்தார். அதாவது 30 வயசு கிட்ட மரித்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதம் பெரியவராக தான் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்களிலேயே அவர் இறந்து போகிறதை நாம் பார்க்கிறோம், அவரை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு வல்லமையான ஊழியத்தை அவர் செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறதை கண்டு, ஞானஸ்நானம் எடுக்க வருகிறதை கண்டு அப்பேற்பட்ட பலமான வார்த்தைகளை சொல்லி அவர் தம்முடைய காரியத்தை தான் செய்ய வேண்டும் என்றிருந்த காரியத்தை தேவன் அவரை எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தாரோ அந்த காரியத்தை சரியாய் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஒன்று வேறு விதமாய் வந்த பொழுது, சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட பொழுது அவருக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவர் சற்று விசுவாசத்திலே குறைவுபட்டது போல வருகிறவர் நீர்தானா என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சில சூழல்கள் நமக்கு வரும் பொழுது ஆவியானவரோடுள்ள உறவு நமக்கு குறைவுபடுமானால் நமக்கு அந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு ஆட்டத்தை காண்கிறோம். அதாவது நிற்க முடியவில்லை. கர்த்தருக்காக முழு பிரகாசமா எரிந்த விளக்கை போல முழு நாட்களும் நாம் நிற்க வேண்டுமானால் ஆவியானவரோடுள்ள அந்த உறவு நமக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணெய் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் அவரை சந்திக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான் என்று யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். அதாவது ஒளியாய் பிரகாசிக்கிற ஒரு விளக்கினுடைய அந்த வெளிச்சத்தினாலே அநேகர் இருளிலே நடவாமல் அந்த வெளிச்சத்துக்குள்ளே நடக்க முடியும் இல்லையா? கண்கள் தெளிவாய் காணும்படிக்கு அந்த வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. இருளிலே இருக்கிற ஜனங்கள் தெளிவாய் நடப்பதற்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதான வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. இது புரிந்து கொள்ள, இந்த வார்த்தை புரிந்து கொள்ள, அது ஆவியாயும் ஜீவனாயும் நம்முடைய ஆவியோடு இணைய வேண்டுமானால் நாம் அவரோடு கூட உள்ள உறவிலே சரியாய் இருக்க வேண்டும். அவரோடு கூட அந்த உறவு நமக்கு வர வேண்டுமானால் ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வேளையிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்துல இவ்விதமான ஒரு பாடுபடுகிறார். ஆனால் ஆவியானவர் இருக்கிறதுனாலேயே அவர் தேற்றப்படுகிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். அவர் அதற்காக, அதாவது ஆவியானவருடைய ஒரு நடத்துதலிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கெத்செமனே தோட்டத்துல சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் மிகுந்த வேதனை அடைகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கெத்செமனே என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது
எண்ணெய் எடுக்கும் இடம், அதாவது இடித்து பிழிகிற ஆலை, எண்ணெய் ஆலை என்று அல்லது எண்ணெய் பிழியும் இடம் என்றிருக்கிறது. ஜெருசலேமுக்கு கிழக்கே ஒலிவு மலைக்கு அருகே கெத்ரோன் ஓடைக்கு அருகில் உள்ள இந்த எண்ணெய் ஆலை அல்லது கத்சமனே என்ற தோட்டம் ஆலிவ் மரங்களினால் சூழப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் வேத ஆராய்ச்சியிலே. அதே போல அவருடைய அந்த துக்ககரமான ஜெப நேரம் இங்குதான் நடந்தேறுகிறது. ஒரு ஆலிவை எப்படி எண்ணெய்க்காக பிழியப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த இடத்துல, அவருடைய வேர்வை எல்லாம் இரத்த துளியாக மாறின இடம் இதுதான். லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்கள், அப்படி ஒரு ஜெபத்தை, அவர் ஊக்கமான ஒரு ஜெபம் எடுக்க வேண்டுமானால் எவ்வளவு பாடுக்குள்ள அவர் இருந்திருப்பார் என்று சற்று யோசித்து பாருங்கள். அதே போல மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே 38வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எண்ணெய் ஆலை அல்லது எண்ணெய் பிழியப்படும் இடமாகிய கத்சமனே தோட்டத்திலே அவர் எந்த அளவாய் ஒரு பாடுபட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறமாய் முகம் குப்பர விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்கள், அவ்வளவு ஒரு ஊக்கமான ஜெபம், அவ்வளவு மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவருடைய ஆத்துமாவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகிலும் அங்கே ஒரு தூதனை அனுப்பி தேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அவர் பலப்படத்தக்கதாக ஒரு தூதனை அனுப்பி வைக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனத்திலே, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதிக பாடுகள் இருக்கிறது, அநேக துன்பங்கள் இருக்கிறது, வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறார், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்காக அவருக்கு பலன் தேவைப்படுகிறது. நமக்கும் அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது. எண்ணெய் பிழியப்படுகிற ஒரு அனுபவம், அந்த ஆலிவ பிழியப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனாலும் தேவன் அந்த வாழ்க்கை வாழத்தக்கதாக பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். பலன் தேவை. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போக ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. அவர் தேற்றுவாளனாய் இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலையும் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதற்கு நமக்கு எப்பொழுதும் அந்த உறவு தேவைப்படுகிறது. அவரோடு கூட உள்ள அந்த நித்திய உறவு இருந்தால் மட்டும்தான் நம்மாலே அந்த காரியம் செய்ய முடியும். நம்முடைய விளக்கை எப்பொழுதும் எரிய வைக்க முடியும். இல்லை என்றால் மங்கி எரிகிற ஒரு விளக்கை போல சாமுவேலின் நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஏலி சாமுவேலின் இடத்துல அந்த ஒரு நியாயாதிபதியாக இருக்கிற அந்த காலத்துல நாம் பார்த்தால் அங்க மங்கி எரிகிற ஒரு விளக்கை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த நாட்களிலே வசனம் அவ்வளவாய் துர்லபமாய் இருந்தது என்று, அவ்வளவு சுலபமாய் வரவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு வார்த்தை நமக்கு அவ்வளவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை தியானிப்போம் ஆகில், நாம் இந்த வேதத்திலேயே தங்கி இருப்போம் ஆகில், நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தேற்றி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்து முடிக்க அவர் எல்லா பலனையும் நமக்கு கொடுப்பார். நாம் எப்படி தெரியுமா, உலகத்தரமான ஜனங்கள் வாழுகிறது போல எல்லாவற்றையும் செய்கிறதுனால கிறிஸ்துவுக்காக நிற்கிறோம் என்று அதற்கு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக நிற்கிறோம் என்றால் வார்த்தையின்படி நிற்கிற வாழ்க்கை. அது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்றபடி, வார்த்தையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்றால் நாம் கேட்க வேண்டும். ஏசப்பா, எத்தனையோ காரியங்கள் நீங்க ஒவ்வொரு காரியங்களும் முன்கூட்டி சொல்லுகிறவராச்சு, என்னுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி சொல்லுவீங்களா? நீங்க என்னோடு இடைப்படுவீங்களா? உங்களுடைய வார்த்தை அநேகரை தேற்றி இருக்கிறதே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு
கொண்டு நீங்க அநேகருடைய காரியங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி நடக்குமா? என்னை கொண்டு உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டுவதற்காக நீங்க என்ன எந்த விதத்துல பயன்படுத்த போறீங்க? அதற்காக நீங்க எனக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கீங்க? சிலர் எழுதுகிற காரியத்துல அழகாய் தேவனுடைய வசனங்களை எழுதி கோர்வையாய் எழுதி அநேகருக்கு ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் பிரசங்கத்தினாலே, தன்னுடைய வாயில வருகிற வார்த்தையினாலே, தேவன் கொடுக்கிற வார்த்தையினாலே அநேகரை தேற்றுவதிலும் அநேகரை தூக்கி விடுவதிலும் செய்கிற ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது, அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறது, இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. என்ன நீங்க என்னவாய் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே? நான் உமக்காக நிற்பதற்கு, உம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு, நான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருப்பதற்கு கர்த்தாவே, ஆலயத்துல எப்படி அந்த விளக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை கேட்டீங்களோ, அதே போல ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவர் மூலமாக நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு, உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருப்பதற்கு எனக்கு நீங்க உதவுவீங்களான்னு நம்ம வாயை திறந்து நம் தேவனிடத்துல கேட்கணும். ஏன் நம்ம இந்த விளக்கா இல்லைன்னா என்ன, இந்த எண்ணெய் நம்ம இடத்துல இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்துல இருந்து, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அதாவது எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிற வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவி என்னும் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் எல்லா கிறிஸ்தவர்களும் இது பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல கேட்டால் அவர் நமக்கு தருவார். ஆனாலும் இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அதிலே புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அதாவது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், ஆனால் பயன்படுத்த தெரியவில்லை, எடுத்து கொண்டு போக தெரியவில்லை. அனுதின வாழ்க்கையில கர்த்தரோடு கூட உறவாட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆவியானவரால வரக்கூடிய காரியங்கள் செய்வதற்கு, கர்த்தருக்காக நிற்பதற்குள்ள ஆயத்தமான ஒரு காரியம் அவர்களிடத்துல இல்லை. ஆனால் புத்தி உள்ளவர்களோ தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள், வெறுமையாய் இருக்கவில்லை. அவர்களுடைய பாத்திரம் நிரம்புவத்தக்கதாக எண்ணெய் எப்பொழுதும் அவர்களுடைய கரத்திலே இருக்கிறது. மணவாளனை பார்க்கத்தானே எதிர்கொண்டு போறாங்க. எல்லாரும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகளா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எண்ணெய் இல்லாத ஒரு நிலைமை, ஆதலால் அவர்களை புத்தி இல்லாதவர்களாக வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஏன்னா அன்னன்னைக்குள்ள வாழ்க்கையில நம்ம எல்லா காரியங்களும் நமக்கு நடந்தே இருக்கிறது எப்பொழுதும். ஆனால் ஆவியில எப்பொழுதும் அனலுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மட்டும் அந்த எண்ணெயை வைத்து ஆயத்தமாய் இருந்தார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாருங்கள், 10 கன்னிகைகளும் எழுந்து தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்கள், அந்த தீவட்டி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கத்தக்கதான எண்ணெய் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும் பொழுது அந்த தீவட்டி எரிய வைக்க முடியாது, அது அணைந்து போகிறதே என்றார்கள் புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக. அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது ஆவியிலே நாம் அனலாய் இருக்கும் பொழுது, எண்ணெய் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் இருக்கும். எரிந்து பிரகாசித்தோமே ஆகில் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். அதாவது தேவனோடு கூட உள்ள இந்த உறவு என்னைக்கோ ஒரு நாள் புதுப்பிக்கிறதற்காக அல்ல, கொஞ்ச நேரம் வசனம் வாசிக்கும் பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆயத்தமாய்
நம்ம எதுக்காக இந்த உலகத்துல இருக்கோம்? அவர் எப்ப வேணாலும் வரலாம். வரும்பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டியாக தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, எப்பமோ வராருன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாரு, இந்நாள் வரைக்கும் வரல, 2000 வருஷம் ஆச்சுன்னு தூங்க போய் எண்ணெயும் இல்லாம ஆயத்தமும் இல்லாம அப்படியே இருந்தோம்னா டக்குன்னு நம்மளால நினைச்ச உடனே போய்விட முடியாது. தினமும் இந்த எண்ணெய் நம்முடைய தீவட்டியில இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு எப்பொழுதும் தேவையா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவருக்காக பாடுபட, அவருக்காக அவர் சித்தத்தை நாம் செய்து முடிக்க நமக்கு இந்த எண்ணெய் தேவைப்படுகிறது. ஸ்தேவானை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவர் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக, என்ன பிரசங்கம் தான் அவர் செஞ்சாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். அவர் நன்றா எரிந்து பிரகாசித்தார், அவருடைய முகம் தேவ தூதனை போல் இருந்தது என்று ஒரே பிரசங்கம் ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அதெல்லாம் குத்தப்பட்டதாக தான் இருந்தது. ஆதலால் அவர்கள் அவன் மீது பாய்ந்து பல்லை கடித்து அவனை கல்லெறிந்து கொலை செய்ய தக்கதாக ஒரு காரியத்தை செய்த பொழுது ஸ்தேவானோ பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், அவ்வளவு எண்ணெய் இருந்ததுனால அது நன்றாய் எரிகிறது. அவர் மேல பார்த்த பொழுது குமாரன் தேவனுடைய வலது பாரிசத்துல எழுந்து நிற்கிறதை கண்டார். அது கண்டதுனால அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்து இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவரும் முழங்கால் படியிட்டு அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் பாய்ந்து வரும் பொழுதும் ஸ்தேவானுக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஒத்த பிரசங்கம் பிரசங்கித்தாலும் கர்த்தருக்கென்று நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அந்த பிரசங்கத்தை அந்த இடத்துல ஜனங்களுக்கு நேரடியாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்படி எரிந்து பிரகாசிக்கிறோமா? நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன? எப்ப பார் வீணான வார்த்தைகளை சொல்லி ஒரு சரீரம் மட்டும்தான் இருக்கிறது என்பது போல அந்த சரீரத்துக்கு தேவையான காரியங்களை குறித்து அனுதினமும் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டும் இருக்கிறோமே. நம்முடைய ஆத்துமா என்ன ஆகிறது? நம்முடைய ஆவி என்ன ஆகிறது? அது தீபமாய் இருக்கிறதே, கர்த்தர் நமக்கு தந்த ஒரு காரியமாய் இருக்கிறதே. இந்த ஆவியில நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த கர்த்தர் என்ன செய்வார் என்று சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் உயிருடையவர்கள். இங்க சரீரம் மரித்தாலும் திரும்ப உயிர் பெற்று கர்த்தரை நோக்கி நாம் செல்லுகிறவர்களாய் இருக்கிறோமே. அவரோடு கூட உறவாடுங்க. அப்பா, நீங்க எங்களோடு வாங்க, எங்க ஒவ்வொரு காரியத்துல இடைப்படுங்கன்னு அவரிடத்துல சொன்னா அவருடைய சத்தத்தை நம்ம எப்பொழுதுமே கேட்கிற பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறபடினாலே அது எல்லா காரியங்களும் உள்ளவைகள் எல்லாம், நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் அது ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கிறது. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிரச்சனை இருந்தது, ஆனால் வசனத்தின்படி செய்யாத காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்ம என்ன நிலைமையில இருந்து நம்ம விழுந்தோம் என்பதை நாம் நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த எல்லா கிரியைகளையும் நாம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் பாருங்கள், வேதத்துல என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இந்த விளக்கை கொடுத்தவர், இந்த தீபத்தை கொடுத்தவர் கர்த்தர். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இந்த தீபம் அவர் தந்ததானால் நாம் சரியாகாத பட்சத்தில், கர்த்தருக்காக நாம் ஆயத்தப்படாத பட்சத்தில் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நாம் இருப்போமே. ஆகில் நம்முடைய விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடவும் அவராலே முடியும். ஆனால் நாம் அவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்களை போல கேட்க எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அவர் வந்தாலும் நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமானால் அந்த உறவு இருந்தால் தான் சரியாக முடியும். ஒரு உறவு இல்லைன்னா நமக்கு அவரோடு கூட ஒன்றுமே இல்லையே. எப்படி அவர் வந்தா என்ன, வரலன்னா என்ன, ஒரு உணர்வில்லாத ஜனத்தை போல் நாம் இருப்போம் இல்லையா? அதனால் நாம் அவரோடு கூட உள்ள உறவில் சரியா இருப்பதற்கு நமக்கு அந்த எண்ணெய் தேவை. அவருக்காக எல்லா காரியத்தையும் நாம் செய்ய, அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற அந்த எண்ணெய் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அந்த கிருபை செய்வாராக. அவர் நம்மோடு கூட இருப்பாராக. அவருக்காக நாம் செய்யத்தக்கதாக அவருடைய ஆவியை நம் மீது பொழிந்தருள நாமும் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு அவருக்காக உயிர் வாழ்வோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.
ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருக்கு முன்னதாக எப்பொழுதும் எங்களுடைய விளக்கு எரியத்தக்கதாக ராஜா இந்த எண்ணெய் எங்களுக்கு தேவை. ஆவியானவரே, உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு தேவை. ஆவியானவரே, நீர் உம்முடைய குமாரனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவராய் இருக்கிறீர். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவராய் இருக்கிறீர். எல்லா சத்தியத்திற்கு நேராகவும் எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறீர். அப்பா, எங்களோடு கூட நீங்க உறவாடும்படி கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படி ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் அல்லது நண்பர்களோடு கூட ஒரு உறவு இருக்கிறதோ அதே போல ஒரு உறவு எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும்ப்பா. அது மூலமாக நாங்க ஆண்டவரை சரியாகி அந்த ஆராய்ந்து பார்க்கிறது நிமித்தமாக சரிப்படுத்தி நாங்க மனம் திரும்பி கர்த்தாவே ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை நாங்கள் விட்டு விடாமல் உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்துல இருந்து நீங்க வந்தாலும் நாங்க எதிர்கொண்டு வருவதற்கு ஆண்டவரை தீவட்டிகளை பிடித்து கொண்டு எண்ணெயினால் நிரம்பினவர்களாக அந்த விளக்கை பத்த வைக்கும்படியாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த எண்ணெய் எங்களுக்கு வேணும்பா. ஒவ்வொரு நாளும் உங்களோடுள்ள உறவில் நாங்க பலப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மாதிரியை வைத்து போனது போல அநேக பரிசுத்தவான்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை உம்முடைய நாட்களிலே எரிந்து பிரகாசித்தது போல நாங்களும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். நாங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறோமே அப்பா, அதுல அந்த விளக்கு எப்பொழுதும் அணையாமல் இருந்து கொண்டிருக்கத்தக்கதாக அந்த எண்ணெய் எங்களுக்கு நீங்க தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.